Hello guys, welcome back to our channel Deepak Rambo official. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபன் டே அவுட்டிங் vlog. ஸோ இந்த இயரில் அவுட்டிங் vlog அந்தளவு நான் நிறைய போட்டிருக்கவே மாட்டேன். ஸோ இதுதான் நம்ம இந்த இயரில் நான் போடுற அவுட்டிங் vlog-ஆக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாயாஜால் தான் போகிறேன். ஸோ எதுக்கு போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வீடியோஸில் அப்கமிங்கில் இதில் பாருங்கள். ஸோ போகும்போதே வந்து ரொம்ப போர் அடித்த காரணங்கள்னால் நான் ஃபோன் நோண்டிகிட்டே தான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னென்னா நம்ம சேனலில் வந்து இவ்வளோ நாளாக வந்து வீடியோஸே வந்திருக்காது. அதுக்கு வந்து என்னோடய ஸ்டடீஸ் தான் கைஸ் காரணம். ஸோ இனிமேல் ஸ்டடீஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி போடலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ரொம்ப போர் அடித்ததுனால நான் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாயாஜாலுக்குள்ளே வந்து என்டர் ஆக போகிறோம். நான் உங்களுக்கு சைடில் வீடியோ அந்த கிளிப்பிங் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாயாஜால் தான் வந்துருக்கோம். நீலகிரீஸ்வரப்பா நம்ம மாயாஜால் வந்திருக்கோம். இவர் தான் நம்ம பிரதர் ராகேஷ் அண்ட் இவர் கிருத்திக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக வந்து நாங்கள் வந்திருக்கோம் படம் பார்க்க. ஸோ எல்லா வருஷமே தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வருவோம். அதே மாதிரி காய்ஸ் இங்கேயும் ட்ரெயின் இருக்குது காய்ஸ். நாம் போகல, நான் மட்டும்தான் போனேன் ட்ரெயினில். அப்போ அது விஆர். இப்போ காய்ஸ் இப்போ நான் வந்திருக்கேன். இப்போ இதை வந்து என் தம்பி ரெக்கார்ட் பண்ணுவோம். மாயாஜாலம் நான் உன்னை ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ காய்ஸ் இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறேன். ஸோ நம்ம பிரதர் ராகேஷ் தான் நமக்கு எப்பயுமே நல்லா சூப்பராக வெளியே வந்தாலே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொடுப்பார். அப்படி ஸோ அப்படியே ஸ்லோமோ கிளீமோ எல்லாமே அப்படியே வந்து நல்லா ரெக்கார்டிங்லாம் பண்ணி ஷூட்டில் முடிச்சுட்டு நம்ம தலைவன் ராகேஷ்க்கு வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அவர் அங்கே நிற்க வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ஃபோட்டோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போது வந்து நம்ம உள்ளதாக போக போகிறோம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மாயாஜால் உள்ளே வந்துட்டு நாங்கள் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மூவி நாங்கள் வந்து அமரன் மூவி பார்க்கலான்னு சொல்லி வந்தோம். பட் என்னென்னா இங்கே வந்து அமரன் மூவிக்கு வந்து டிக்கெட்டே இல்லை. ஸோ தட் பிரதர்ஸ் மூவி, ஐ மீன் பிரதர்ஸான்னு தெரில. ஸோ அந்த மூவிக்கு தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எங்கள் ஃபேவரட் பீச்சான பெசன்ட் நகர் பீச் தான் போக போகிறோம். என்ன ராக்கி வாய் ரொம்ப நாள் கழிச்சு நம்மளாம் ஒன்றா சேர்ந்து அவுட்டிங் வந்திருக்கோம் கிருத்திக். ஸோ நம்ம 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு நல்லா அது நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்து வந்திருக்கோம். சில தீய சக்திகள்லாம் ஒன்று சேரவே விடலை. அதனால நாங்கள் இந்த வாட்டி அவங்களே கழட்டி விட்டுட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு போய் நாங்கள் வேண்டாம். ஸோ இப்போ நானும் என் செல்ல தம்பியும் சேர்ந்து வந்துடுவோம். ஸோ நிறையா பண்ண போகிறோம், மாஸ்க் பண்ண போகிறோம். அங்கே இப்போ அமரன் இதில் நாங்கள் பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் பாப்கார்ன் வாங்கிடலாம் சொல்லுவாங்க. ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. கெட்டு கீழே வந்து ஃப்ளவர்லாம் அந்த அளவு இல்லை. அவங்க அப்படிலாம் காட்டக்கூடாது, காப்பி ரைட் சொன்னோம். அடுக்கிற மாதிரி இருக்குடா. இப்படி இங்கே வந்து பயங்கர சவுண்டாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து படம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காட்டுறோம் உங்களுக்கு பாப்பா சீன்ஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்க்ரீன்குள்ளெலாம் வந்து உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே மூவியும் போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் மூவியோட ஸ்டார்டிங். ஸோ நான் என்ன மூவி வந்திருக்கேன்னு ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பிரதர்ஸ் மூவி. இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியோடது. ஸோ நாங்கள் வந்து மூவிஸ்லாம் பார்த்துட்டே நாங்கள் பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். கேடு ஒரு லார்ஜ் பாப்கார்ன் 320 rupees சொல்கிறாங்க கைஸ். ஸோ இன்டர்வல் தான். இப்போ இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் ஆல்ரெடி நாங்கள் பாப்கார்ன் சாப்பிட்றதுனாங்க இப்போ நாங்கள் எதுவும் சாப்பிட போகிறதும் இல்லை. ப்ளஸ் வந்து நாங்கள்
வெளியும் போகிறதில்ல, அப்படியே உட்காந்து ஸ்டோரிலாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஸ்டோரிலாம் போட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு மூவியும் கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நானும் கொஞ்ச நேரம் மூவி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா மாயாஜால் விட்டு வெளியே போய் லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ லஞ்சுக்கு எங்கே போகிறது நியர்பையில் நாங்கள் அப்படியே ரோட்டில் போகும்போது பார்த்துட்டே போகும்போது புகாரி ஹோட்டல் வந்து தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் இப்போது வந்து புகாரி ஹோட்டல் தான் போக போகிறோம். ஸோ அந்த புகாரி ரெஸ்டாரண்ட்டாக ஹோட்டலான்னு தெரியல. ஸோ புகாரிக்கு போக போகிறோம். ஸோ அவங்க ஏன்டா வந்தவங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு புகாரியில். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து புகாரிக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த புகாரி வந்து மாயாஜால் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து புகாரிக்குள்ளே போகலாம். நான் ஏன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன்னா ஒரிஜினல் வாய்ஸில் வந்து படும் கேவலமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணங்கள்னால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ சூரியன் வேறு பாருங்களேன் கிளார் அடிக்குது. ஸோ ஓகே, நான் வந்து புகாரி உள்ளே போக போகிறேன். ஸோ நிறையா பேர் வந்து பிரதர்ஸ் மூவி பார்த்துட்டிங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நாங்கள் புகாரி உள்ளே போனால் ஸோ இப்போ புகாரிக்குள்ளே வந்துட்டோன்னா பயங்கர க்ரௌடு. ப்ளஸ் ஃபுல்லாக டேபிள்ஸ் எல்லாம் ஃபில்லு. ஸோ தட் நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு வழியாக டேபிள் கிடச்ச உடனே வந்து உட்காந்து எங்களுக்கு பக்கத்து டேபிளில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு செமையாக மொக்க பண்ணி விட்டாங்க. என்னென்னா சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சிக்கன் பிரியாணி வந்த உடனே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சிக்கன் பிரியாணி என்னங்க சிக்கனே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. செம சிரிப்பு. ஸோ தட் நாங்கள் வந்து இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டோம். டேஸ்ட் அந்த அளவு இல்லை இங்கே புகாரியில். எங்களுக்கு சுத்தமாக சாப்பிட்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. ஏதோ பசிக்கோசம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து மவுண்ட் ரோடு பிலால் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் பிலாலில் போயிட்டு பன் பட்டர் ஜாமும் டீயும் சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து அங்கே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட்னால் வந்து சாஃப்டி தான். நான் வந்து போய் சாஃப்டி தான் சாப்பிட போகிறேன். ஸோ காரில் போகும்போதே நான் கொஞ்சம் அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருந்தேன் வீடியோஸ்லாம். ஸோ இப்போது வந்து நாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் கிட்டே ரீச் பண்ணிட்டோம், அதாவது பிலாலுக்கு. ஸோ பிலாலில் வந்து உங்களுக்கு என்ன ஃபேவரட்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி புகாரியா பிலாலான்னு பார்த்தீங்கன்னா பிலால் தான் நல்லா இருந்தது. ஸோ இப்போ நாங்கள் வந்து பிலாலுக்கு வந்துட்டு நாங்கள் சின்ன பசங்களாம் சாஃப்டியும் பன் பட்டர் ஜாமும் சாப்பிட்டோம். ஸோ அவங்கெல்லாம் வந்து டீ பன் பட்டர் ஜாம்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து நக்கி சாப்பிட்டுட்ருக்கேன் ஐஸ்கிரீமை. ஸோ எனக்கு ஐஸ்கிரீம்லேயே வந்து பிடிச்சது பிராண்டெலாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஐபேக்கோவும் அப்புறம் இந்த மாதிரி சாஃப்டியும் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிலாலில் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ரெக்கார்ட் பண்ணவே ஆக்சுவலி மறந்துட்டேன். நான் அப்படியே லைட்டாக ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு வந்து பார்த்தா கடகடன்னு திருவான்மையூர்கிட்ட வந்துட்டோம். ஸோ நான் அப்புறம் எழுந்து ஐயோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுமேன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் ஆக்சுவலி ஒரிஜினல் வாய்ஸே நல்லா தான் இருக்குது. பின்னாடி சாங் போடுறதுனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நாங்கள் வந்து பெசநகரில் வந்து நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். ஆக்சுவலி இப்போ நாங்கள் பார்க் பண்ண போகிறோம். பெசநகர் பீச்சுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ நம்ம பார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸி பீச்சில் வந்து இறங்கிட்டு நம்ம அஃபிஷியல் கேமராமேன், அதாவது நம்ம தம்பி ராகேஷ் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. ஸோ இப்போது வந்து நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக எப்பவுமே எங்களுக்கு பெஸி பீச் ரொம்ப பிடிக்கும். இந்த பீச்சுக்கு அந்த பீச் அவுட்டிங்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ தட் நாங்கள் பீச்சுக்கு வந்தோம். நான் வந்து பயோலிட்மஸ் பீச்சுன்னு ஒன்று ஃபேமஸாக போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். அது இங்கே இருக்கும்னு பார்த்தா அது இங்கெல்லாம் வராதான். பாலக்காட்டு பீச்சோ ஏதோ ஒரு பீச்சு சொன்னாங்க சம்திங். ஸோ அங்கே தான் இருக்குது. ஸோ நம்ம அஃபிஷியல் கேமராமேன் வேறு வீடியோ தப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இப்போது நம்ம வந்து கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த டைல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கோம். நம்ம கேமராமேன் வேறு கொஞ்சம் மூளை மங்கிட்டு என்ன வீடியோ ஆடுறான்னா ரோட்டில் எடுக்கிறான் அந்த பையன். மூளை மங்கின கேமராமேன் வச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஓகே, இது பெஸி பீச் உள்ளே போகிறேன். எனக்கு அலர்ஜி.
கேமராமேன் வந்து தின்னுட்டே வராது. வாங்க எங்க மொஸ்கட்டி. ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது திரைக்கடல் யூடியூப் சேனலில் இருந்து எல்லாரையும் ரேண்டமாக போகிறவங்ககிட்ட வந்து பிக் பாஸ் பற்றின கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே நம்மளும் போகலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிட்டாங்க. ஸோ தட் நம்மளும் போகலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிக் பாஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்க எடுத்த வீடியோ வந்து அவங்களோட சேனல் திரைக்கடல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ இது அவங்களோட தம்ப்நெயில். ஸோ இந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் அவங்க சேனல்லையும் நான் டேக் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ தம்ப்நெயிலில் நம்ம இருக்க மாட்டோம், பட் வீடியோவில் நம்ம இருப்போம். நம்ம நல்லா செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து நான் பிக் பாஸ் வந்து நான் கண்டினியூஸாக பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னென்னா தீபாவளினால ஒரு 2 to 3 டேஸாக பார்க்கல. ஸோ தட் தெரிஞ்சதை வச்சு சொல்லி மேனேஜ் பண்ணியாச்சு. அவங்களும் வந்து நல்ல நல்ல கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நடுவில் வந்து எங்கள் அம்மா வந்து நல்லா பயங்கரமாக கொஷின்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து நான் மியூட் பண்ணிகிட்டு இருப்பேன். நாங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறதுலாம் தெரியணுன்னா நீங்கள் போய் அவங்களோட திரைக்கடல் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் பலூன் கிடச்சிருக்கீங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து அவ்வளோதான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பெஸி பீச்சில் இருந்து அந்த ரிங் போடுற கேம் ஆக்சுவலி நாங்கள் முன்னாடியே நிறையா விளாட்னோம். என்னன்னா நம்ம டுபாகூர் கேமராமேன் வந்து சரியாக ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டாரு. இப்போ வந்து நாங்கள் ஜெயிச்சு இந்த சின்ன புத்தர் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் நிறையா ஜெயிச்சோம். அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கிறேன். ஸோ நாங்கள் நிறையா அந்த பின்னாடி பெரிய பெரிய டால்லே நாங்கள் நிறையா ஜெயித்தோம். நான் வந்து இந்த அந்த கேம் காட்டுது அப்படியே என்ன காட்டு. இந்த ஆப்பிள் மக்கு இதுவும் நான் ஜெயித்தேன். ஒரிஜினல் கல்கி யாராவது பார்த்தீங்கன்னா இந்த பையனை எடுத்துட போறீங்க. இது வந்து ஒரு கேக்கு இருக்குது எல்லாம். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சும்மா உட்காந்து. நானும் இந்த முக்கியத்துக்காக தான் பேசிட்டு நானும் என்ன பண்ணுறது தெரியாமல் என்ன ரெக்கார்ட் பண்ணுறேன்ற இவன் ஐபேடில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் என் ஃபோன் யூஸ் எடுத்து போகுது. இது ரொம்ப பெரிய விஷயம். 26 எங்கள் அப்பா வயிறு இருக்கு. 26% தான் என் ஃபோனில் இருக்குது. நான் எது 25% சேர்த்து வச்சுருக்கேன்னா பாவெல்லாம் அது வந்து குட்டி கடை. அதில் போயிட்டு நான் வந்து இவ்வளோ பெருசாக வச்சு வீடியோ எடுத்து எல்லாம் என்ன ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக பார்ப்பாங்க. இதனால் நம்ம சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு கூட நினச்சிக்கலாம். ஸோ தட் நான் அதனால் அந்த 24% சார்ஜும் நான் அதுக்கு சேர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? அவள்தான் கட் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டேன் கேமராவை. மெண்டல் ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரியே பாவு வந்திருக்கோம். ஸோ வந்து நான் வந்து சிக்கன் டைனமைன் பாவு வந்து 2 வாங்கினோம். ஒன்று ராகேஷ்க்கு, ஒன்று எனக்கு. ஸோ இதான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் ராகேஷும் மட்டும்தான் பாவு சாப்பிட்டோம். ஸோ தட் பாக்கி எல்லோரும் சேர்ந்து சாப்பிடான்னு சொல்லிட்டு ஜங்கிள் போட்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்தோம். ஸோ ஜங்கிள் போட் ரெஸ்டாரண்ட் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு போக போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபக் ராம்பா ஆஃபிஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் டேக் கேர், மச் லவ், பை பாய்.